ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி 50க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாஜக 25க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலையில் உள்ளது. 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின்பு முதல் தேர்தல் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சியும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த தேர்தலை சந்தித்தன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணியை வெல்லும் என கணித்திருந்தன. அதனை உறுதி செய்யும் வகையில் காலை முதலே ஜம்மு காஷ்மீரில் காங்கிரசின் கையே ஓங்கியுள்ளது. ஹரியானாவில் பாஜக தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 45க்கும் அதிகமான இடங்களில் பாஜகவும் 34 இடங்களில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. தொடக்கத்தில் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்த நிலையில் பின் தொய்வை சந்தித்துள்ளது. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு வெளியான நிலையில் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஹரியானாவில் காங்கிரசின் இந்த பின்னடைவுக்கு கோஷ்டி பூசலே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் பூமிந்தர் சிங், குமாரி செல்ஜா இடையான பூசலே பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கும் ஜாட் சமூக வாக்குகள் பிற கட்சிகள் சுயேட்சைகளுக்கு பிரிந்ததும் காரணமாக பார்க்கப்படுகிறது. ஹரியானாவில் கருத்து கணிப்புகளுக்கு மாறாக அதிக இடங்களில் பாஜக முன்னிலையில் உள்ளது. தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பு முதலமைச்சரை மாற்றியது பாஜகவுக்கு சாதகமாக அமைந்ததாக பார்க்கப்படுகிறது. மல்யுத்த களத்தை விட்டு தேர்தல் களம் புகுந்த வினேஷ் போகத்திற்கு முதல் தேர்தலே வெற்றியை பரிசாக தந்துள்ளது. சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த அவர் ஹரியானா மாநிலம் ஜூலாவானா தொகுதியில் அக்கட்சி வேட்பாளராக களமிறங்கினார். பாஜக வேட்பாளர் யோகேஷ் குமாருக்கும் வினேஷ் போகத்திற்கும் கடும் போட்டி நிலவியது. முன்னிலை பின்னடைவு என மாறி மாறி வந்த சூழலில் மல்யுத்த களத்தைப் போலவே வினேஷ் போகத் போராடி வெற்றியடைந்தார். பாஜக வேட்பாளரை விட 5909 வாக்குகள் வித்தியாசத்தில் வினேஷ் வெற்றியடைந்துள்ளார். 19 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் தங்க பல்லக்கில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் வெவ்வேறு வாகன சேவைகளில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அந்த வகையில் 5ஆம் நாளான இன்று மோகினி அவதாரத்தில் மலையப்ப சுவாமி தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கிளி மற்றும் மலர்ஜடை பெருமாளுக்கு சூட்டப்பட்டு தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். மற்றொரு பல்லக்கில் கண்ணன் அவதாரத்தில் 4 மாட வீதிகளில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் பெருமாளை வழிபட்டனர். இன்று மாலை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற உள்ளது. நவராத்திரி நாட்களில் உச்சநீதிமன்ற கேண்டீனில் அசைவ உணவு பரிமாறியதற்கு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னர் ஒரு வழக்கறிஞர்கள் குழு நவராத்திரி நாட்களில் சைவ உணவு மட்டுமே கொடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது. உச்சநீதிமன்ற கேண்டீனில் நவராத்திரி உணவு பரிமாறுவது இந்த ஆண்டில்தான் தொடங்கியிருக்கிறது என்பதும் இது தவறான முன்னுதாரணம் என்பதுமே அவர்களது எதிர்ப்புக்கு காரணம். இந்த எதிர்ப்பை அடுத்து உச்சநீதிமன்ற கேண்டீனில் மீண்டும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது. வழக்கறிஞர்கள் சங்கம் கடைபிடிக்கும் பன்மைத்துவ கலாச்சாரத்தையும் பரஸ்பர மரியாதையையும் அசைவ உணவு பரிமாறுவது பிரதிபலிக்கவில்லை என்று வழக்கறிஞர் நாயர் கடிதம் ஒன்றை உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷனுக்கு எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை ஆதரித்து 133 வழக்கறிஞர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷனின் தலைவர் கபில் சிபலுக்கு தான் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்துகிறார் என்று காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம் செய்துள்ளார். பெரிய பொருளாதார அழுத்தத்திற்குள்ளான இலங்கையில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிவித்துள்ளது. இலங்கையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடைசியாக 2012இல் நடைபெற்றது. இந்தியாவில் கடந்த 2011இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. 2021இல் நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாமதமாகிக் கொண்டே வருவதால் 10 கோடி இந்தியர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் உள்ளிட்ட சலுகைகள் பெறுவதிலிருந்து விடுபட்டுள்ளனர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகளை தற்போதும் பயன்படுத்தப்பட்டு வரும் சூழலில் இந்த விடுபடல் நேர்ந்துள்ளது. காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் கோரிக்கையான சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என்று காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் கேட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை செய்வதன் வழியாகவே
முழுமையான சமூக, பொருளாதார, அரசியல் நீதி சாத்தியம் என்றும் கூறியுள்ளார். கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் சமூக நீதியை சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாகவே நிறைவேற்ற முடியும் என்று ஜெய்ராம் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் வருகிற 18ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு பேசிய சித்தராமையா, சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். இந்தியாவில் முதன்முறையாக கர்நாடகாவில்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் இந்த அறிக்கையை அமைச்சரவையில் தாக்கல் செய்து விவாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அமேசான் இணையதளத்தில் NCERT புத்தகங்கள் கிடைக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி அமைப்பான தேசிய கல்வி ஆய்வு மற்றும் பயிற்சி கழகமான NCERT ஆண்டுதோறும் 5 கோடி புத்தகங்களை வெளியிடுவதாகவும் அடுத்த கல்வியாண்டில் 15 கோடி நூல்களாக அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். NCERT நிறுவனத்தின் புத்தகங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட நிலைமைகளை சுட்டிக்காட்டிய அவர், கூடுதல் விலைக்கு பெற்றோர்கள் வாங்குவதை தவிர்க்க அமேசானோடு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறினார். பள்ளிகள் மற்றும் அரசு அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக புத்தகங்களை கொள்முதல் செய்வதற்கு ஏற்றாற்போல அமேசான் இணையதளத்திலும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான சந்திரயான் 5 திட்டத்திற்கு தேசிய விண்வெளி ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தை இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 5 திட்டத்திற்கு நிலவு துருவ ஆய்வு திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் கூட்டு திட்டம் மூலம் ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையம் ரோவரை தயாரிக்க உள்ளதாகவும் இஸ்ரோ சார்பில் லேண்டரை தயாரிக்க உள்ளதாகவும் சோம்நாத் கூறியுள்ளார். சந்திரயான் 5 திட்டத்தில் சக்தி வாய்ந்த அதிக எடை கொண்ட லேண்டர் ரோவரை பயன்படுத்த உள்ளதாகவும் இது நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோடி திட்டம் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் போது ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முதலீட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விதமாக பல்வேறு துறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்காக 38,698 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 46,931 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, ராமநாதபுரம், காஞ்சி, கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டங்கள்லேருந்து பார்த்தா ஏறத்தாழ 46,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இது வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் சொல்வதை போல நம்முடைய இலக்கை அடையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது நம்முடைய முக்கியம். என்றால் தமிழ்நாட்டிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், படித்த குவாலிஃபைடு இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகுந்த அதிகமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுதான் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல துறைகளிலும் இந்த வேலைவாய்ப்பு உருவாக்கும். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோ 90 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். அண்டை மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறுகின்றனர். கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடைகளில் 1 கிலோ தக்காளி 110 ரூபாய் வரை விற்பனையாகிறது. நாள் ஒன்றுக்கு 1300 டன் தக்காளி வரும் நிலையில் தற்போது 850 டன் மட்டுமே வரத்து இருப்பதாக கூறுகின்றனர். கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருந்து மட்டுமே தக்காளி வந்து கொண்டிருப்பதாகவும் இந்த விலையேற்றம் 1 வாரத்திற்கு நீடிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார். இதில் அதிமுகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலி அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தருமபுரி மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டார். இதில் 500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் கருப்புச் சட்டை அணிந்து திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். இதேபோல் திருப்பூர், ஈரோடு, விழுப்புரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், காமராஜ் ஆகியோர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுக அரசின் சொத்து வரி உயர்வு உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் செயல்படும் தொழிற்சாலைகளில் வரும் 21ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என CITU அறிவித்துள்ளது. பணி நிரந்தரம், போனஸ், ஊதிய உயர்வு, 8 மணி நேர பணி நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் கடந்த 4 வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். 7 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படவில்லை. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, CV கணேசன், தாமு அன்பரசன் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் வரும் 21ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள அனைத்து ஆலைகளிலும் வேலைநிறுத்தம் நடைபெறும் என CITU மாநில செயலாளர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். இறப்பை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். 5 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மா சுப்பிரமணியத்தை கேட்கிறேன், ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது அப்படின்றத வீடியோ போடுங்க. நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, மக்கள் டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. எத்தனை இருங்க, ஆம்புலன்ஸ் எத்தனை இடத்துல நின்னுது வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க சின்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் வழங்கினீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து மொபைல் டாய்லெட் வச்சீங்க வீடியோ போடுங்க. எத்தனை இடத்துல நீங்க வந்து அங்க வெளிப்புற புறநகர்ல இருந்து வர்றவங்களை வந்து நீங்க இங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவு பேருந்துகள் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க அதை நீங்க வீடியோ எடுத்து போடுங்க. முடியாது உங்களால. அதான் நான் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இதை நீதிமன்றம் சும்மா விடக்கூடாது. 5 பேர் உயிர், அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் போதுமா? போதாது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்கணும். சென்னை கத்தீட்ரல் சாலையில் திறக்கப்பட்டுள்ள கருணாநிதி நூற்றாண்டு பூங்காவில் இன்று முதல் மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்காவிற்கு எதிரே கருணாநிதி நூற்றாண்டு பூங்கா 45 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. ஜிப்லைன், வெளிநாட்டு பறவையகம், மரவீடு, இசை நீரூற்று என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பூங்காவில் மாலையில் 2 முறை லேசர் ஷோ நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நேரடியாகவோ அல்லது tnhorticulture.in அல்லது KCPE டிக்கெட்ஸ் என்ற இணையதளம் மூலமோ டிக்கெட் எடுத்து மக்கள் இந்த பூங்காவை கண்டு ரசிக்கலாம். நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும், சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அங்குள்ள ஒவ்வொரு நிகழ்வையும் தனித்தனி கட்டணம் செலுத்தி மக்கள் ரசிக்கலாம். சராசரியாக தனிநபர் ஒருவர் அந்த பூங்காவை முழுமையாக சுற்றி பார்க்க 600 ரூபாய் வரை கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். பணைய கைதிகளை ஹமாஸிடமிருந்து மீட்கும் வரை அமெரிக்கா ஓயாது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வரும் மோதலில் 12 அமெரிக்கர்கள் உட்பட 254 பேர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அவர்களில் 7 அமெரிக்கர்கள் உட்பட 101 பேர் இன்னும் காசாவிலேயே இருப்பதாக மில்லர் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் பாலஸ்தீன மக்கள் அதிக விளைவுகளை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் துன்பத்தை போக்கும் வரையில் விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுவர அமெரிக்கா தீவிரமாக முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடகொரியா மீது தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் தயங்க மாட்டோம் என அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்ட அதிபர் கிம் ஜாங் உன் அங்குள்ள அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதனையடுத்து பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அதிபர் கிம் ஜாங் உன்
அணு ஆயுதங்கள் அதிகம் கொண்ட ராணுவமாக வடகொரிய ராணுவத்தை கட்டமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தென்கொரியா மீது தாக்குதல் மேற்கொள்ள எந்த எண்ணமும் இல்லை என தெரிவித்தார். எனினும் தங்கள் நாட்டிற்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமானால் அதன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம் என்று கிம் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹைத்தியில் வன்முறைகள் தொடர்வதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை உருவாகியுள்ளது. போன் சோண்டே என்ற நகரில் கடந்த 3ஆம் தேதி ஆயுதமேந்திய குழு கொடூர தாக்குதலில் ஈடுபட்டது. அதில் 70 பேருக்கு மேல் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அச்சுறுத்தல் உள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்கின்றனர். மக்கள் அச்சமடைய வேண்டாம் என அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஹைத்தி அதிபராக இருந்த ஜோவெனில் மோய்ஸ் 2021ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஏரியல் ஹென்றி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது செயல் பிரதமராக கேரி கோனில் செயல்பட்டு வருகிறார். அவரது ஆட்சிக்கு எதிராக ஜிம்மி பார்பெக்யூ என்பவர் தலைமையில் கிளர்ச்சி குழு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் அரசுக்கு எதிராகவும் அரசுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை ஒரே வாரத்தில் 2வது அதிதீவிர புயல் தாக்க உள்ளதால் மக்கள் கவலை அடைந்துள்ளனர். ஹெலன் புயல் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து அந்த மக்கள் இன்னும் மீள முடியாத நிலையில் மில்டன் என்ற அதிதீவிர புயல் புளோரிடாவை மையம் கொண்டுள்ளது. தீவிர காலநிலை மாற்றம் காரணமாகவே குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகி பாதிப்பை ஏற்படுத்துவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மில்டன் புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹெலன் புயல் கரையை கடந்த அதே பகுதியிலேயே மில்டன் கரையை கடக்கும் என்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விமான சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் ஹெலன் புயலால் ஏற்பட்ட கட்டட இடிபாடுகளை அகற்றும் பணியும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்து கட்சியை வலுப்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கும் என நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுமார் 36,000 கிராமங்களை இலக்காக வைத்து அடிமட்டத்திலிருந்து சீரமைக்கும் பணிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட காரணங்கள், கொள்கை முரண்பாடுகளால் விலகிச் சென்றவர்களை சந்தித்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கட்சியினரை அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகளை விமர்சனம், கேலி செய்து ஆட்சி நடத்துவதை சிலர் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும், ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் அதிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்றும் நமல் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கோட்பாடுகளை காத்து மக்களிடையே கொள்கைகளை கொண்டு சேர்க்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அல்பேனியா நாட்டில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் எடிராமா தலைமையிலான அரசுக்கு எதிராக ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் இதை முன்வைத்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. ட்ரானா நகரில் நடைபெற்ற பேரணியின் போது பிரதமர் எடிராமா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது பெட்ரோல் குண்டுகளை வீசி போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதலில் 10 காவலர்கள் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். நியூயார்க் பங்குச்சந்தை தலைமையக கட்டடத்திற்கு அருகே கூடிய மக்கள் ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பிரம்மாண்டமான பாலஸ்தீன கொடியை கையில் ஏந்தியபடி வாஷிங்டன் பூங்கா, யூனியன் சதுக்கம், டைம் சதுக்கம் என நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக பேரணி சென்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஓராண்டை கடந்து நடைபெற்று வரும் நிலையில் போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்திய பங்குச்சந்தைகள் மதிய வேளையில் திடீரென கணிசமாக உயர்ந்துள்ளன. மதியம் 2 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 675 புள்ளிகள் உயர்ந்து 81,725 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 234 புள்ளிகள் அதிகரித்து 25,030 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. பங்குச்சந்தைகள் தொடர் சரிவில் காணப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து முதலீட்டாளர்கள் ஆர்வமுடன் முதலீடுகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றும் சூழல் இருப்பதும்
பங்குச் சந்தைகள் ஏற்றம் காண காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை இந்தியா கவனித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு வாரத்தில் 10% உயர்ந்துள்ளது. குறிப்பாக சர்வதேச சந்தையில் நேற்று ஒரு பீப்பாய் $81 வரை சென்றது. எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடான ஈரான் கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை கொண்டு தாக்கிய நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் மூண்டது. ஈரானுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்த சீனா அறிவித்த ஊக்கச்சலுகை திட்டங்களால் அந்நாட்டில் எரிபொருள் தேவை அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. இதுபோன்ற காரணங்களால் கச்சா எண்ணெய் உயர்ந்து வரும் நிலையில் விலையேற்றத்தை கவனித்து வருவதாகவும் எவ்வளவு பெரிய சவால்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்க முடியும் எனவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தால் விற்பனை செய்யப்படும் 100க்கும் மேற்பட்ட ஐஸ்கிரீம் வகைகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீம்களின் விலை கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 50 மில்லிலிட்டர் வெண்ணிலா, மேங்கோ, ஸ்ட்ராபெரி வகை ஐஸ்கிரீம் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சாக்லேட் பிஸ்தா வகைகள் 12 ரூபாயிலிருந்து 18 உயர்ந்துள்ளது. 65 மில்லிலிட்டர் சாக்கோபார் 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும், சாக்கோ பீஸ்ட் 30 ரூபாயிலிருந்து 40 அதிகரித்துள்ளது. இதேபோல பால் ஐஸ்கிரீம், கசாட்டா, பிஸ்தா பேஷன் உள்ளிட்ட ஐஸ்கிரீம்களின் விலையையும் ஆவின் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. ஆவின் ஐஸ்கிரீமின் விற்பனை விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஆவின் பால் விற்பனைக்கான கமிஷன் தொகையை உயர்த்த வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்க தலைவர் பொன்னுசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் புகழ்மிக்க தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் ஆரோக்கியம் தொடர்பாக வெளியான செய்திகளை தொடர்ந்து கூகுள் தேடுபொறியில் அவர் குறித்த தேடல் அதிகமாகியுள்ளது. கூகுள் தேடுபொறியில் டாடா தொடர்பான தேடல் 1000% அதிகரித்துள்ளது. 20,000 பேர் ரத்தன் டாடாவின் பெயரை உள்ளீடு செய்து தேடியுள்ளனர். மும்பையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ரத்தன் டாடா அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பல செய்திகள் வெளியானதை ஒட்டி ரத்தன் டாடா தானே தனது எக்ஸ் வலைதளத்தில் அந்த செய்தியை மறுத்திருக்கிறார். தான் நல்ல உடல்நிலையில் உள்ளதாகவும் மக்களும் ஊடகங்களும் தன்னை பற்றிய தவறான செய்தியை வெளியிட வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். தனது வயது தொடர்பான உடல் நிலைமை காரணமாக சில மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறுவதாகவும் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றும் தனது எக்ஸ் செய்தியில் கூறியுள்ளார். பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் பயிற்சி அளிக்க பல முன்னணி நிறுவனங்கள் முன்வந்துள்ளன. மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தபடி நடப்பு நிதியாண்டில் 1,25,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் சிறந்த 500 நிறுவனங்கள் மூலம் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சேர விரும்புபவர்கள் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பத்தை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐடிசி, ரிலையன்ஸ் ரீடெயில்ஸ், டிசிஎஸ், அதானி குழுமம், கோகோ கோலா, ஈச்சர், மஹேந்திரா குழுமம், மாருதி சுசுகி, விப்ரோ, HDFC, ICICI, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்க முன்வந்துள்ளதாக மத்திய நிறுவனங்களுக்கான விவகாரத்துறை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தில் ஒருமுறை மானியமாக 6,000 ரூபாயும் மாதாந்திர உதவித்தொகையாக 5,000 ரூபாய் என ஓராண்டிற்கும் வழங்கப்படும். 21 வயது முதல் 24 வயது வரையிலானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முதல் இளநிலை படிப்பு வரை பயின்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருப்பவர்களே விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பண்டிகை காலங்கள் களை கட்ட தொடங்கிய நிலையில் விழாக்கால சிறப்பு விற்பனையில் ஆர்டர்கள் கிடைத்திருப்பது 40 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமான மீஷோ தெரிவித்திருக்கிறது. மீஷோ மெகா பிளாக்பஸ்டர் சேல் 2024 செப்டம்பர் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 6ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருந்தது. சிறப்பு சலுகை விற்பனை அறிவிக்கப்பட்ட 10 நாட்களில் 145 கோடி முறை வாடிக்கையாளர்கள் தங்கள் இணையதளத்தை பார்த்ததாகவும் 3 கோடி நபர்கள் தங்களின் செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பதாகவும் மீஷோ தெரிவித்திருக்கிறது. சிறப்பு சலுகை விற்பனை அறிவிக்கப்பட்டதிலிருந்து 40 விழுக்காடு ஆர்டர்கள் அதிகரித்திருப்பதாகவும் மீஷோ கூறியுள்ளது. 4ஆம் நிலை நகரங்களிலிருந்து நிறைய வாடிக்கையாளர்கள் தங்கள் இணையதளத்தை பார்வையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மீஷோ மூலை முடுக்கு பகுதிகளிலிருந்தும் ஆர்டர்கள் பெறப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது.
சாம்சங் தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்க அங்கீகாரம் குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறிய நிலையில் சட்டத்தில் உள்ள தங்களது உரிமையை ஏற்க மறுப்பது ஏன் என சிஐடியு தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிஐடி தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை தான், அது அந்த சிஐடி யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த யூனியன் ரெஜிஸ்ட்ரேஷன் கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல இருந்து வந்த பிறகு அதுக்கான தீர்வு காணப்படும். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இது எதற்காக போராட்டத்தை இன்னும் நீட்டிக்கிறார்கள் தோழர்கள் என்று தெரியவில்லை. முதலமைச்சர் அவர்களே டைரக்டா இன்வால்வ் ஆகி 3 அமைச்சர்களை நியமித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவு தூரம் பேசின பிறகும் இது நீடிப்பது அவ்வளவு நல்லதாக இருக்காது. ஏனால் வேலை பண்ணாத ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துக்கு அந்த சம்பளம் இழப்பீடாது. இது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் தொழிலாளிகள் எங்களுடைய சங்கத்தை ஏற்க வேண்டும், எங்களுடைய தலைவர்களையும் ஏற்க வேண்டும். இது இரண்டுமே எங்களுடைய சட்டத்தில் எங்களுக்கு இருக்கிற உரிமை. இந்த உரிமையை மறுக்கிற உரிமை நிர்வாகத்துக்கு கிடையாது. மறுக்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டுமே தவிர எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அழுத்தம் கொடுக்கவும் பல தவறான உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பி கொண்டிருப்பதும் தவறு. டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுவதும் அதுதான். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயமல்ல, உண்மை அல்ல. எந்த கோரிக்கை அவர்கள் பேசினார்கள்? எங்களோடு பேசவே இல்லையே. பேசாமல் எந்த கோரிக்கை நிறைவேற்றி விட்டீர்கள்? தமிழ்நாட்டில் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக 13 மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவை அண்மையில் மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகான முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன் முடிவில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கான நலத்திட்டங்களை கண்காணிக்கவும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் நியமிக்கப்பட்டவர்கள் இயற்கை சீற்றம், நோய் தொற்று உள்ளிட்ட அவசரகால பணிகளையும் மேற்கொள்ள உள்ளனர். இதன்படி நெல்லை மாவட்டத்திற்கு அமைச்சர் கே.என். நேருவும், தேனி மாவட்டத்திற்கு அமைச்சர் இ. பெரியசாமியும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு அமைச்சர் ஏவாவேலு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தர்மபுரி மாவட்டத்திற்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமும், தென்காசி மாவட்டத்திற்கு கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரனும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தங்கம் தென்னரசுவும், நீலகிரி மாவட்டத்திற்கு மு.பே. சாமிநாதனும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரிக்கு சக்கரபாணி, கோவைக்கு செந்தில் பாலாஜி, காஞ்சிபுரத்திற்கு ஆர். காந்தி, பெரம்பலூர் மாவட்டத்திற்கு எஸ். சிவசங்கர் ஆகிய அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்திற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியையும், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சிவா வி. மெய்யநாதனையும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்துள்ளனர். தொடர் மழை காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பியதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 3 அடி உயர்ந்து அதன் முழு கொள்ளளவான 41 அடியை எட்டியுள்ளது. இதனால் வினாடிக்கு 20 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் அணையின் நீர் வழிப்பாதையில் உள்ள கெங்கர்பாளையம், வாணிப்புத்தூர், வினோபா நகர் உள்ளிட்ட பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மஞ்சளாறு அணையிலிருந்து 200 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையால் மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. முழு கொள்ளளவான 57 அடியை நெருங்கியுள்ளதால் அணைக்கு வரும் 200 கன அடி நீரும் உபரி நீராக திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் போதை ஊசி செலுத்திய இளைஞர் உயிரிழந்தார். தட்டாங்குட்டை பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் சிறுவயது முதல் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு அனுஷியா என்ற பெண்ணுடன் திருமணமான நிலையில் மனைவி அறிவுறுத்தியும் போதை பழக்கத்தை கைவிடாமல் போதை ஊசி செலுத்திக் கொள்ளும் அளவிற்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மொட்டை மாடிக்கு சென்ற கௌதம் போதை ஊசி செலுத்தி மயக்கம் அடையவே அவரை அவரது நண்பர்கள் உடனடியாக மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கௌதம் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போதை ஊசிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள கோயில் வளாகத்தை சூழ்ந்தபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பஞ்சலிங்க அருவி பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அமனலிங்கேஸ்வரர் கோயில் பிரகார பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதிக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டனர். மழை சற்று குறைந்ததும் கோயிலை சுத்தம் செய்த பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை, விஜயதசமி தொடர் விடுமுறையொட்டி 5 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 100 பேருந்துகள் மதுரைக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மதுரையிலிருந்து திருச்சி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 170 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை முடிந்து ஊர் திரும்ப ஏதுவாக மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு 110 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அரசு போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு லஞ்சம் கொடுத்த மோட்டார் வாகன ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்குவதை தொடர்ந்து பல்வேறு துறைகளில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக வந்த புகாரை தொடர்ந்து சேலம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தக்கூடாது, அப்படியே நடத்த வந்தாலும் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் ரவிக்குமாரிடம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சதாசிவம் கூறியுள்ளார். இதற்காக 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தருவதாகவும் சதாசிவம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து லஞ்சம் கொடுத்த போது சதாசிவத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பணத்துடன் கைது செய்துள்ளனர். காரைக்குடியில் சொத்து பிரச்சனையால் தம்பியால் தாக்கப்பட்ட அண்ணன் பட்டாக்கத்தியுடன் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்ததால் மருத்துவமனை ஊழியர்கள் அச்சமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த பால்ராஜின் மகன்கள் சிவபாண்டியன் மற்றும் பிரகதீஸ்வரன். சிவபாண்டியனுக்கும் பிரகதீஸ்வரனுக்கும் சொத்து பிரிப்பதில் தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் அண்ணன் சிவபாண்டியனை தம்பி பிரகதீஸ்வரன் தனது 2 நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாக்கத்தியால் தாக்கியுள்ளார். தம்பி கையில் இருந்த பட்டாக்கத்தியை அண்ணன் சிவபாண்டியன் பறித்துக்கொண்டு காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றார். கத்தியுடன் சென்றதால் அங்கிருந்த ஊழியர்கள் அவரை கண்டு அச்சமடைந்தனர். மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலின் பேரில் சென்ற காவல்துறை கத்தியை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றது. தஞ்சை மாவட்டம் மதுக்கூரில் பெட்டிக்கடை உரிமையாளரை தாக்கிய புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். மதுக்கூர் முக்கூட்டு சாலை பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வரும் திருநாவுக்கரசு என்பவரது கடையில் தடை செய்த புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து மதுக்கூர் காவல் உதவி ஆய்வாளர் ஜீவானந்தம் கடையில் ஆய்வு செய்துள்ளார். அப்போது கடையில் தடை செய்த புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறதா என கேட்டு முதியவர் திருநாவுக்கரசரை தாக்கி புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்துள்ளார். மேலும் கடையில் இருந்த ஒரு இளைஞரின் செல்போனையும் உதவி ஆய்வாளர் ஜீவானந்தம் பிடுங்கிச் சென்றுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் 2 தரப்பினரையும் அழைத்து விசாரித்துள்ளார். பின்னர் முதியவர் திருநாவுக்கரசிடம் இனி தடை செய்த புகையிலை பொருட்களை விற்க மாட்டேன் என உறுதி பெற்றுக் கொண்டு அனுப்பி வைத்தார். உதவி ஆய்வாளர் பிடுங்கிய செல்போனும் இளைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் காவல் உதவி ஆய்வாளர் ஜீவானந்தம் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார்.